திருவெம்பாவை. திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து ஓதாரமளின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலூரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் திருவெம்பாவை முதல் பாடல் ஆதி அந்தமிலா அரும்பெரும் ஜோதி, அதோட அர்த்தத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில வார்த்தைகளோட அர்த்தத்தை சொல்கிறேன். வாழ் தடங்கன்னா வாழ் போன்ற நீளமான கண்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வன் செவி அப்படின்னா செவிடு. வார் கழல்கள், வார்னா நீண்ட, கழல்கள்னா பாதங்கள், காலடிகள். போதார் அமளி, போதார்னா பூ மலர், அமளினா படுக்கை. இதில் எல்லா பாட்டும் முடியும் போது ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும். ஏல் ப்ளஸ் ஓர் ப்ளஸ் எம்பாவாய், எங்களுடைய தோழியே ஏலோர், கொஞ்சம் நீதை நாங்கள் சொல்கிறத யோசிச்சுப்பாரு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இல்லை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சொல்லும்போது எம்பாவாய் அப்படின்னு வருது அப்படிங்கிறதுனால இதுக்கு திருப்பாவை திருவெம்பாவை எல்லாமே எம்பாவை எம்பாவைன்னு முடியறதுனால சொல்கிறாங்க. ஏலோர் எம்பாவைன்னா யோசிச்சுப்பாரு, நாங்கள் சொல்கிறத யோசிச்சுப்பாரு பெண்ணே அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வரும் ஒவ்வொரு பாட்டு முடிவிலையும். எல்லாரும் மார்கழி மாத இதில் வெடிக்காத்தால் குளிக்க போகிறாங்க. நீராட போகும்போது எழுந்துன்ற தோழிகள் தூங்கிட்டு இருக்கிற தோழியை எழுப்புற பாட்டு இந்த முதல் பாட்டு. ஆதியும் அந்தமும் இல்லா, சிவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அதை தேடின பிரம்மனும் விஷ்ணுவும் ஜோதி வடிவா அவரை பார்த்து திருவண்ணாமலை கதை நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும், யாம் நாம் எல்லாம் ஒன்று தான். கவிதையப்போ அது யாம்னு வரும், போயமில் யாம் நாம். அது நாங்கள் பாடும்போது கேட்டேயும், கேட்டு கூட வாழ்த்தடங்கன் நீண்ட கண்களை உடைய பெண்ணே, வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ, நம்ம ரொம்ப தூங்கி உடம்பை வளர்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னும் நீ தூங்கி உடம்பை வளர்த்துட்டு இருக்கியா? வன் செவியோ நின் செவிதான், உன் காது என்ன செவிடா? மாதேவன் வார்கழல்கள், வார் அப்படின்னா நீண்ட, சிவனுடைய நீண்ட கழல்கள், காலடிகள், பாதம், வாழ்த்திய வாழ்த்தொளி போய். நீ முன்னாடிலாம் இந்த வாழ்த்தொளி வீதிவாய் கேட்டலுமே, தெருவில் பாடிட்டு வரதை கேட்ட உடனேயே விம்மி விம்மி மெய் மறந்து போகிறது அப்படின்னு அந்த தழுதழுக்கங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆவ முன்னாடிலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுற, போதார் அமளியின் மேல் மலர் படுக்கை மேலே படுத்துண்டு புரண்டு புரண்டு படுத்துன்று ஒன்றுமே தெரியாமல், இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் படுத்து தூங்கின்னு இருக்க. இது என்ன நீ இப்படி பண்ணுற? இதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னே ஈதே எம் தோழி, இது என்ன நீ இப்படி பண்ணுறது? பரிசேலோர் எம்பாவாய், இதை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அப்படின்னு தோழிக்கு கூப்பிட்டு சொல்கிறது இந்த முதல் பாடல். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.